ஹாய் ஹலோ வெல்கம் டு திவிஸ் லைவ் கேப்சர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அமேசானில் புதுசாக நான் ஒரு ஏர்பெட் வாங்கியிருந்தேன். அதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை பற்றியும், நான் எதுக்காக வாங்கினேன்றதுக்காக ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது, அதை பற்றியும் நான் சொல்ல போகிறேன். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் ஏன் இந்த ஏர்பெட் வாங்கினேன்றதை பற்றி ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். ஆக்சுவலி நானும் என் ஹஸ்பண்ட் 2 குழந்தைங்க போன வாரம் நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம். அந்த டைமில் நானும் என் குழந்தைங்களும் பின்னாடி உட்காந்துருந்தோம். பட் என்னால் அவங்கள 2 பேரையும் வச்சுட்டு பின்னாடி உட்காரவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம். திரும்ப வரதை நினச்சாலே எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, அவங்கள வச்சுட்டு எப்படி வரதுன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் நாங்கள் இந்த ப்ராடக்ட்டே வாங்கினோம். சரி, ஓகே, வாங்க உள்ளே என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி செக் பண்ணி சொல்கிறேன். இல்லை, ஓப்பன் பண்ணதுமே இந்த மாதிரி தான் க்யூட்டாக அழகாக ஒரு பேக்கில் சீல் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த பேக்கை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பொதுவாகவே லேடிஸ்க்கு பேக்கெல்லாம் பார்த்தாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே ஹாப்பி தான் எனக்கும் வந்துச்சு. சரி, ஓகே, உள்ளே ஓப்பன் பண்ணதுமே இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு பிளாக் ஒயிட்டு க்ரே கலர் இருந்துச்சு. நான் க்ரே கலர் தான் ஆர்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணதுமே இந்த மாதிரி ஏர் பம்ப் இருந்துச்சு. அது கூட நாப்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த நாப்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக கார்லேயே சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலமாக தான் நம்ம இதில் ஏர் பம்பில் கனெக்ட் பண்ண போகிறோம். இதுதான் அந்த சார்ஜிங் பாயிண்ட். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, சரி, ஓகே, வாங்க இதில் எப்படி ஏர் ஃபில் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். எடுத்ததுமே வந்துட்டு 3 ஏர் இன்லெட் கொடுத்துருந்தாங்க. 3மே செம்ம ஃபிட்டாக டைட்டாக இருந்துச்சு. ஸோ இதுலேருந்து ஏர் லீக் ஆகாது, ரொம்ப சேஃபாக இருந்துச்சு. எப்போவுமே நீங்கள் வந்துட்டு ஏர் ஃபில் பண்ணுறப்போ காரில் இருக்கிற இன்ஜின் ஆன் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் பேட்டரிக்கு உங்களுக்கு லைஃப் கொடுக்கும். இல்லைனா பேட்டரி ரொம்ப சீக்கிரமாகவே ஃபால்ட் ஆகிடும். ஏர் ஃபில் பண்ணுறது ரொம்பவே ஹேண்டியாக இருந்துச்சு. டோட்டலாக நான் ஏர் ஃபில் பண்ணுறதுக்கு 4 மினிட்ஸ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டைட்டாக நாப் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஏர் வெளியில் வராது. அதுக்கப்புறம் கீழே 2 ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதில் ஏர் ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு 2 மினிட்ஸ் ஆனிச்சு. ஃபுல்லாக ஏர் ஃபில் பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறம் டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலி பெட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்துக்கோங்க, இந்த பில்லோ கூட இந்த ஏர்பெட் கூட தான் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த பெட்டை பார்த்து தான் ஹர்ஷுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவன் ரொம்ப நேரம் விளையாடிட்டே இருந்தான். ஃபைனலி நம்ம செட் பண்ணிட்டோம். நீங்கள் குழந்தைங்க கூட லாங் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பெட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிட்டர்ன் வரப்போ 2 பேரும் நிம்மதியாக தூங்கினாங்க. அப்போ தான் எங்களுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.